உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நேற்று தந்தை பெரியார் அவர்களை அவதூறா பேசிட்டாரு, விஷமங்களை பரப்புறாரு. அவரை கைது பண்ணணும், குண்டர் சட்டத்தில் கைது பண்ணணும், அவரை போராடுவோம், அவர் வீட்டை முற்றுகையிடணும், ஒரே போராட்ட களம் நேற்று சென்னையில். இல்லாத கருத்துக்களை அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னார்னா இல்ல, பெரியார் அவர்களுடைய நூல்களில் எழுதப்பட்ட அவருடைய சித்தாந்தம், அவருடைய தத்துவங்கள் தான் சொன்னாரே தவிர அவர் அவதூற பரப்பணும்னு என்ன இருக்கு? அதை தவிர்த்து இதே திராவிட அரசு, இந்த திராவிட மாடல் அரசு அறிஞர்களுடைய கூற்றுகள் அரசுடைமையாக்கப்படும் பொழுது ஏன் தந்தை பெரியார் அவர்களுடைய கூற்று, அவருடைய வரிகள், அவருடைய 120க்கு மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு, அவர் ஏன் நீங்க அரசுடைமை ஆக்கல? அப்ப அதற்கான காரணம் என்ன? அரசுடைமை ஆக்குனா அவர் என்ன எழுதுனாங்க மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பயமா இருக்கா? என்னைக்கு இந்த மண்ணில் திராவிடம் என்ற சித்தாந்தம் விதைக்கப்பட்டதோ அன்றே தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், அறிவு, ஆற்றல், அரசு, நிலம் எல்லாம் இங்கே அழிஞ்சிருச்சு. வீணும் நண்டும் நத்தையும் துள்ளி விளையாடிய இந்த தமிழர் தேசம் இன்னைக்கு நாசமா போச்சு. குருவிலிருந்து கொக்குலிருந்து எல்லாம் குருடாகி செத்து விழுகுது. மலை வளம், காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம் எல்லாம் இங்க போயிருச்சு. இந்த கடைசியா நீங்க என்ன சொல்ல விரும்ப வாரீங்க? யார் போராடுறான் அப்படின்னு பார்த்தா அங்க தமிழர் போர்வையில் உள்ள தெலுங்குன்னு கன்னடம் தான் அங்க நிக்கிறான். ஏன்னா அவன் அரசு உண்டு குளுத்தவன், தான் இடம் காலியாகுது. தமிழர் அரசு என்ற வடிவம், மொழி வடிவம் பெறும்பொழுது அலறான், கொதிக்கிறான், அப்படியே ஆடுறான். இந்த 1-2 தமிழ் சாதி அல்ல கைகளை கூட வச்சுக்கிட்டு அப்படியே வேஷம் போடுறான். இந்த மண்ணு அப்படியே எங்க மண்ணு, திராவிட மண்ணு, திராவிட பாரம்பரியம். என்னடா திராவிட பாரம்பரியம்? என்ன இருக்கு அதுக்கு? ஏதாவது சித்தாந்தம் இருக்கா? கம்யூனிஸ்ட்னா சித்தாந்தம் இருக்கு, தமிழ் தேசியம்னா சித்தாந்தம் இருக்கு. உன் திராவிடத்துக்கு என்ன சித்தாந்தம் நீ சொல்லு பாப்ப. நீ அன்னை விட முற்றுகையிட்டுருவாங்கிற, ஒழிச்சிருவாங்களா, அழிச்சிருவாங்களா? இங்க இருக்கவங்கலாம் சேலையை கட்டிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கியா? முதல்ல என்ன சித்தாந்தம் வச்சிருக்கிற? தமிழர்கள்லாம் இங்க நம்ம அமனம் அலைஞ்ச மாதிரியும், அவனுக்கு படிக்க தெரியாத மாதிரியும், பெரியார் தான் அவனுக்கு கோமனம் கட்டி விட்டது மாதிரியும், பெரியார் தான் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்ட மாதிரி, அவர் தான் சீவி விட்டது மாதிரியும், அவர் தான் வழிபட்டு கொடுத்த மாதிரியும், பூரா காடுகிற கம்மாயெல்லாம் படுத்து கிடந்தியா, இவர் தான் வீடு கட்டி கொடுத்தாரு, ஒரு நாடு நாகரிகத்தை இவர் தான் தோற்றி வச்சாரு. இங்க இருக்கிற தமிழர் முறை அமனமா இருந்த மாதிரிலாம் உங்களுடைய நிலைப்பாடுகள் இருக்குது. அவரே இல்லைனா அவர் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? அண்ணல் தாங்கவுக்கு இல்லாத அறிவும் ஆற்றலும், கியாப்பே விஸ்வநாதன் அவர்களுக்கு இல்லாத அறிவும் ஆற்றலும், ஐயா அயோத்திதாச பண்டிதருக்கு இல்லாத அறிவும் ஆற்றலும், ஐயா மறைமலை அடிகளார் அவர்கள் இல்லாத அறிவும் ஆற்றலும், தமிழ்நாடுன்னு பேர் வச்சு செத்து விழுந்தாரே சங்கர்லிங்கனாருக்கு இல்லாத அறிவும் ஆற்றலும், சீபா ஆதித்தனார் அவர்களுக்கு இல்லாத அறிவும் ஆற்றலும் தந்தை பெரியாருக்கு இருக்கு. தந்தை பெரியார் அவர்கள் பேசிய பகுத்தறிவு யார்கிட்ட நீங்க சீட்டிங் போட்டது? யார்கிட்ட அதை புடுங்கினது? அயோத்திதாச பண்டிதர் போட்ட பிச்சை அதை அப்படியே திராவிட தத்துவமா கொண்டு ஏதோ தந்தை பெரியார் தான் பூரா விதைச்சு விட்டது மாதிரியும், இங்க இருக்கிற பூரா முட்டாப்பேலா இருந்த மாதிரில உங்களுடைய பேச்சா இருக்கு. 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உலகத்தின் தொன்மையான இலக்கியம் என்று சொல்லக்கூடிய தொல்காப்பியம் சொல்லி இருக்கு. பகுத்தறிவு என்னன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கு. சான்று காட்டவா? ஒன்று அறிவதுவே உற்றறிவது, ஒன்றறிவதே சுவைத்தறிதல் நாக்கு, நுகர்ந்தறி 3 அறிவதுவே மூக்கு முகர்ந்தறிதல், 4 அறிவதுவே பார்ப்பது கண்ணு, 5 அறிவதே செவி கேட்பது, 6 அறிவதுவே நன்மை தீமைகளை மனம் என்ற ஒற்றை நோக்கில் பகுத்தறிவதே நன்மை தீமைகளை பகுத்தறிவது மனமே என்று சொன்னது 6 அறிவு. அதுவே பகுத்தறிவு, 6ஆம் அறிவு மனமேனு. பகுத்தறிவு பற்றி தொல்காப்பியனே சொல்லிட்டு போயிட்டார். என்னமோ நேற்று பூத்த காலம் ஒரு 50-70 வருஷத்துக்கு முன்னாடி அயோத்திதாச பண்டிதருடைய அறிவை களவாண்டு அதுல என்னமோ நான் தான் பொதுசா அந்த மக்களுக்கு தூக்கி நிப்பாட்டிட்டோங்கிறது. எத்தனை நாளைக்கு இந்த புருடாவை நீங்க கட்டி இந்த மக்களை ஏமாத்திட்டு அலைய போறீங்க? இதை நாங்க நம்பிக்கிட்டே இருக்கணும். எத்தனை நாளைக்கு? நீங்க என்ன செஞ்சிட்டாரு, என்ன சாதிச்சிட்டாரு? இல்லாத என்ன அவர் தத்துவத்தை சொல்லிட்டாரு. தமிழர் தலைவர் என்ற நூல்ல அவர் எழுதின அதே நூல்ல காவேரி ஆற்றின் பௌர்ணமியில இரவும் பகலாக கூத்தியாளர்களுடன் கூத்தடித்து அவருக்கு தேவையான உணவுகளை மணியம்மையார் சமைத்து கொண்டு போய் விடிய விடிய கூத்தியாளர்களிடம் தான் இருப்பாரு அப்படிங்கிற பதிவு செஞ்சது யாரு? தந்தை பெரியார் அவர்கள் தானே. அவர்களுடைய பதிவுல எடுக்கப்பட்டது தானே. 1931 பெருந்தரை கூட்டத்தில் ஒரு ஆண் 2 பொண்டாட்டியை வச்சுக்கலாம், ஒரு பெண் 3 கள்ளப்புருஷனை வச்சுக்கலாம். தந்தை பெரியாருடைய பேச்சு
இருக்கா இல்லையா? அவருடைய நூலிலிருந்து எடுக்கப்பட்டதானே. 1945ஆம் ஆண்டு ஒரு ஆண் ஒரு பெண் யாரும் உடலுறவு கொள்ளலாம், தாய் மகனுடன் கொள்ளலாம், மகன் தாயிடம் கொள்ளலாம். உறவு கலவி என்பது அதற்கு வரைமுறையோ கலையோ பண்பாடோ எந்த ஒரு வரையறுமும் இல்லை. உடலுறவுக்கு வரையறை தேவையில்லை அப்படிங்கிறத புராணங்களை எடுத்துக்காட்டி நீங்க பேசியதெல்லாம் தந்தை பெரியாருடைய வரிகளிலிருந்து எடுத்தது தானே. 1967 கால்புடி நெல் உயர்வுக்காக போராடிய தமிழர்களை அந்த தஞ்சை தரணி தமிழகத்தின் நெற்களஞ்சியத்தில் 44 பேரை துண்டு துண்டா வெட்டி கோபாலசாமி நாயுடு எரிச்சு படுகொலை செய்யப்பட்ட பொழுது அமைதி காத்ததன் நோக்கம் என்ன? திராவிட சித்தாந்தமா இல்ல தெலுங்கு சித்தாந்தமா? செத்தவன் தமிழன், கொண்டது யாரு? தெலுங்க. வேடிக்கை பார்த்தது யாரு? தந்தை பெரியாரு. இதுக்கு பதில் இருக்கா உங்கள்கிட்ட? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? 1947 தமிழ் காட்டுமன்னான்வல் தமிழர் அரசு எவன் பேசுறானோ இனத்துவாசம் பண்றேன், இன துரோகி என்று கொக்கரிச்சது யாரு? தந்தை பெரியார் தானே. தமிழர் இல்லாத திராவிடம் எப்படி வந்துச்சு? எந்த சங்க இலக்கியங்களை சொல்லுது திராவிடத்தை பத்தி? எந்த கல்வெட்டு சொல்லுது? பேச முடியுமா? கால்டுவல் சொன்ன ஒரு கூத்து அந்த திராவிடத்தை அப்படியே எடுத்து அது அப்படியே அது ஆரியனுக்கு எதிராக திருப்பி இல்லாத ஆரியனை சொல்லி இருக்கிற தமிழனை கொண்டு இந்த மண்ணை நாசப்படுத்திய கூட்டம். நீ என்ன திராவிட தத்துவம் பேசுறீங்க? அரசோட பதிவேட்டில் தேவேந்திரன் இருக்க, நீங்க எப்படி அரிசனம்னு சொல்லலாம்ன்றதுக்கு விளக்கமாத்துக்கு பட்டு குஞ்சமான முழங்கியது தந்தை பெரியார் தானே. உங்க வரிகள் இருந்து தானே வந்துச்சு. இதை போல எண்ணற்ற எத்தனை எடுக்கணும்? தமிழர் நிலத்திற்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் தமிழர் கலாச்சாரத்திற்கும் தமிழர் மொழிக்கும் தமிழர் அரசுக்கும் தமிழர் நிலத்திற்கும் எதிரானது இந்த திராவிட சித்தாந்தம், தந்தை பெரியாருடைய பேச்சு. இதை மறுக்க முடியுமா? ஒழுக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இருந்தது அந்த கண்ணகி வாழ்ந்த தேசத்தையே நாசப்படுத்திய யார்? தந்தை பெரியார் தானே. பாண்டியன் நெடுஞ்செழியன் கோவலனை கொன்ற குற்றத்திற்காக நானே கல்வன் செத்து விழுந்தானே, அந்த அறம் இந்த தமிழர் மண்ணில் தானே. தன் கணவன் இறந்தானே, ஒருவனுக்கு ஒருத்தி என்று உலகத்திற்கு பறைசாற்ற கோப்புரம் தேவி அதே மடியில் செத்து விழுந்தாலே, அந்த நிலத்தை, இந்த மண்ணை, இந்த ஒழுக்கத்தை நாசப்படுத்தியது தந்தை பெரியார் தானே. சிவனாரின் பிள்ளையும் முருகனை பார்த்து ஔவை அவர்கள் உன் தத்துவம் தவறென்று சொல்லும் உரிமை ஔவையின் தமிழுக்கு உரிமை என்று சொன்ன பெரிய ஔவையை விட பெரிய அறிவாளியா தந்தை பெரியாரு? இதே மதுரையில் குங்குதறி வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் சொப்பாது கண்டது மொழியுமோ என்று சிவனாரும் நக்கீரனும் எதிருக்கு எதிராக நின்று உன்னுடைய பாட்டில் பிழையுள்ளது என்று கூடிய குற்றத்திற்காக நக்கீரன் எரிக்கப்பட்டார நீதிக்காக. அப்ப அந்த நக்கீரனோட தந்தை பெரியார் பெரிய பகுத்தறிவாளரா? இந்த திராவிட கட்சியினோட ஆட்சியில நாடே அழிஞ்சு நாசமா போய் கிடக்கு. ஒரு பக்கம் மதுரையில் டங்ஸ்டன் போராட்டம், மதுரை நகரமே அரண்டு போய் கிடக்கு. ஒரு பக்கம் 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை மக்கள் போராடிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நீட்டு, சென்னையில் ஒரு மாணவி கற்பழிக்கப்பட்டு சீரழிச்சு செங்க சுமந்துகிட்டு இருக்க அந்த நகரமே. மக்களுடைய போராட்டமும் அரசியல் கட்சி போராட்டமும் தொடர்ந்து நடக்கு. ஒரு பக்கம் மருத்துவர்கள், ஒரு பக்கம் அரசு ஊழியர்கள். நேற்று சிவகங்கையில மாணவி தவறி விழுந்து இறந்ததாகவோ இல்ல தற்கொலையானு தெரியல, மக்கள் போராடிக்கிட்டு இருக்கான். நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஸ்டெர்லைட்ல சுட்டு கொல்லப்பட்டவங்களை தூக்கி நட்டமா தூக்கி நிப்பாட்டிடுவோம் நீங்க தானே சொன்னீங்க. நாங்க விட மாட்டோம், அதிகாரத்துக்கு வந்தா விட மாட்டோம். ஸ்டெர்லைட் பிரச்சனையை ஊதி பெருசாக்குனது நீங்க தானே. ஆட்சிக்கு வந்த உடனே ஸ்டெர்லைட் யார சுட்டு கொண்டானோ அத்தனை பேரும் தூக்கி நிப்பாட்டி அவனுக்கு பதவி உயர்வு கொடுத்து அழகு பாக்குறீங்க. இதெல்லாம் மக்களுக்கு புரியாம இருக்கா? இதே உங்க திராவிட மாடலா? இதே உங்க திராவிட நாகரிகமா? உலகிற்கு பொதுமுறை கொடுத்த வள்ளுவே இங்க முட்டாளு. நக்கீரன், அப்பூதன், அப்பசலை, ஒக்கூர், மாசாத்தி, தற்கோ, இளங்கோ, ஆன்மா, தேகம், அருமொழி முக்களியும் தேன்பாலும் தெய்வத்தமிழுக்கு வித்தட்ட கம்பனும் இங்க முட்டாளு. நற்றினை, நல்ல குறுந்தகை, 500 பதிற்று பற்று, பரிபாடல், 11 மேல் கணக்கு, கீழ்கணக்கு, புறம், அகம், தொல்காப்பியம் எல்லாம் எழுதினவன் அத்தனையும் முட்டாளு பீட. அதுல ஒண்ணும் இல்ல. தமிழ் காட்டுப்பிராண்டி மொழி. நாக்க சுரட்டி பேசுனது தமிழ்ல தானே பேசுனீங்க. எல்லாமே முட்டாளு. நாங்க சொல்றதே இங்க பகுத்தறிவு. எத்தனை நாளைக்கு இது பெரியார் மண்ணு, திராவிட மாடல், இது எத்தனை நாளைக்கு இது ஓட்ட போறீங்க? இந்த ஈனங்கட்ட அரசியலை சுமார் 1/2 நூற்றாண்டு காலம் திராவிட அரசியல் இங்க அதிகாரத்திற்கு 3,71,000 ஒவ்வொரு தலைக்கும் கடன்.
இன்றைய கால சூழல்ல இந்த நொடி பொழுதுல மொத்த கடன் 8.33 கோடி. என்ன பெருசா சாதிச்சிட்டீங்க? வீதி வீதிக்கு சாராய கடையை திறந்து இருக்கிற இளைஞர்களை குடிச்சு நாசமா போயிட்டே. இதுக்கு முன்னாடி உள்ள தலைமுறை அழிஞ்சிட்டான். கஞ்சா பள்ளிக்கூடம், மருத்துவமனை, கல்லூரிகள்ல தாண்டவம் ஆடுது. சாராயம் தெரு தெருக்கு விற்குது. சின்ன பசங்க எல்லாம் குடிச்சு நாசமா போயிட்டான், மலடாயிட்டான். சாராய வித்தாத்தையும் அரசு நடத்துற ஒரு கால சூழலை கொண்டு இந்த மண்ணு நாசமா போச்சு. இதே திராவிட மாடலா? உங்க பெரியாரின் கொள்கையா? அதுதான் பெரியாரின் தத்துவமா? சுப வீரபாண்டியன் அவர்களே, மூத்த அரசியல்வாதி, முதிர்ந்த கிழவன், பழுத்த பழம், உங்க வாயில வர்றது கொஞ்சமாவது சரியா இருக்கா? இது இந்த தலைமுறைக்கு பொருந்துமா? சீமானவர்களை தொடர்ந்து விமர்சனம் பண்றீங்களே, நீங்க செய்த துரோகம் என்னங்கிறத பட்டியலிடுவோமா? சீமான் வேலை எடுத்தது குற்றம்னா அதை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக நீங்க போராடக்கூடிய நீங்க, சீமான் வேலை எடுத்தது குற்றம், உங்களுடைய பரப்புரை முழுக்க முழுக்க இந்துத்துவாக்கு சீமான் ஆதரவா இருக்காரு, வேலை எப்படி எடுக்கலாம், அது எடுத்தது பெரும் தவறு என்ன முழங்குறீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஐயா ஸ்டாலின் அவர்கள் வேலை எடுத்து வீதிக்கெல்லாம் வரும்பொழுது அப்ப எங்க வச்சு உங்களுடைய முதிர்ந்த பலம், அந்த அறிவு, அந்த ஆற்றல் எல்லாம் அடகு வச்சிட்டீங்களா? ஒரு நொடிக்கும் விஜயலட்சுமி கூப்பிடுவேன்னு சீமானுக்கு எதிராக கொக்கரிக்கிற நீங்க, பிரான்ஸ் தமிழச்சி என்னென்ன செஞ்சாங்க அதை பட்டியலிடுமா? நம்ம என்னென்ன வார்த்தைகளை சொல்ல முடியுமா? துரோகத்தை பத்தி என்ன சொல்றீங்க? ரூபா மட்டும் கிடைச்சா போதும், சீமானுக்கு ரூபா கொடுத்தால் போதும், ஈழத்தையே காட்டி கொடுப்பாருங்கிறீங்க. சரி, நீங்க காட்டி கொடுத்தது யாரு? அதை பட்டியலிடுவோமா? முள்ளிவாய்க்கால் முற்றத்துல போர் உச்சத்தில் இருக்கும் பொழுது நீங்க தானே பேசிட்டு இருந்தீங்க. டெல்லியிலிருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு, நான் கனிமொழியுடன் பேசினேன், கனிமொழி அவர்கள் நடேசன் அவர்களுடன் பேசினார், பொட்டம்மனோட பேசினார், கடைசி நேரத்தில் வெள்ளக்கொடியுடன் சரணடியுங்கள் சொல்லிட்டு காலையில் அத்தனை பேர் சுட்டு படுகளை செஞ்சு எரிச்சானே. அந்த செய்திக்கு சொந்தக்காரன் யாரு? நீங்க தானே. ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,72,000 கோடி, அதை பரிசாகப்பட்டு தானே ஈழத்தை காட்டி கொடுத்தீங்க. குடிம்பி புடியா மத்திய அரசு காங்கிரஸ்கார வச்சிருக்கிறியான். ஐயோ என்ன செய்ய, ஆட்டையை போட்ட பணமெல்லாம் உலக அறிஞ்சிருமே, பிடிச்சுக்கிடுவானேங்கிறதுக்காகத்தானே ஈழ தேசத்தையே சல்லடை போட்டு சலிக்க விட்டு 30 நாடுகளுக்கு ஆதரவு கொடுத்து, கொத்தபய ராஜபக்சே சொல்றாரே, டெல்லியிலிருந்து 3 பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள், தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதி 3 பேர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள், தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதி 3 பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள், தமிழகத்தில் இனம் என்ற அடிப்படையில் பெரும் புரட்சி ஏற்படும் என்று நாங்கள் நினைத்திருந்தோம். ஐயா கருணாநிதியோட அரசு அதை ஒடுக்கி விட்டு எங்களுக்கு ஆதரவாக நின்றதன் விளைவுதான் விடுதலை புலிகளை அழிக்க முடிந்ததுன்னு அவங்க கொக்கரிச்சானே. அதற்கு காரணமா இருந்தது நீங்க தானே. ஐயா சுபவீரபாண்டியன் அவர்களே, நீங்க சரியாக இருந்திருந்தா ஏன் திருமாவளவன் வந்திருக்கணும்? நீங்க சரியாக இருந்திருந்தா ஏன் சீமான் வந்திருக்கணும்? நீங்க சரியாக இருந்திருந்தா ஏன் வேல்முருகன் வந்திருக்கணும்? நீங்க சரியாக இருந்திருந்தா ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஏன் வந்திருக்கணும்? உங்களெல்லாம் முன்னத்தி ஏறாகத்தான பார்த்து அத்தனை அமைப்புகள் உங்கள் பின்னாடி தான் நின்றுக்கணும். எந்த சித்தாந்தமும் இல்லாத, எந்த உயிர்ப்பும் இல்லாத பொய்யான திராவிடம் என்ற ஒரு தத்துவத்தை கொண்டு தமிழர்களை ஒடுக்கி அவர்கள் நிலங்களை சூறையாடி இந்த மண்ணில் இந்த நொடி பொழுது வரை தமிழர்களை அகதியாக்கியது இந்த திராவிட தத்துவம் தானே. அதை சொல்லுங்க பார்ப்போம். எங்களுக்கான ஆட்சி அதிகாரம் ஒரு நாள் வரும், கண்டிப்பாக துடை தெரிவோம். அந்த பூச்சாண்டி வேலை தமிழருங்கிற பேசுறவனை நான் போராடுவேன், அண்ணன் சீமான் மாதிரி ஆட்களை நாங்க முறிச்சிருவோம், ஒடிக்கிருவோங்கிறதெல்லாம் இந்த மண்ணில் எடுபடாது. சல்லடை போட்டு சாலிச்சு தெரிஞ்சிருவோம்.